இனிய உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். குருவின் மகிமையை பற்றி இந்த பதிவில் நான் பதிவிடப் போகிறேன். குரு பார்க்கின் கோடி நன்மை. அவ்வாறு இருக்கையில் இந்திரனுடைய அரசவைக்கு ஒரு சமயம் வியாழ பகவான் சென்றார். வேலனை மதியாமல் அவர் குமரிகளோடு கூத்தாடி கொண்டிருந்தார். உடனே வியாழ பகவான் திரும்பி வந்து விட்டார். குரு பகவான் இல்லாத காரணத்தினால் அங்கு கெடுதல் அதிகமாக நிறைந்திருந்தது. உடனே இந்திரன் தன்னுடைய தவறை உணர்ந்து பிரம்மனிடம் போய் எனக்கு குரு வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பிரம்மன், இடைக்கால குரு ஒருவன் இருக்கிறான், அவன் விச்சுவா ஒருவன், அவனை ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார். உடனே விச்சுவா ஒருவனை கூப்பிட்டு யாகம் செய்ய சொல்கிறார்கள். விச்சுவா ஒருவன் தன்னுடைய யாகத்தில் தன்னுடைய உறவினர்களுக்கே தன்னுடைய ஆக்கங்களை எல்லாம் கூறி மந்திரம் சொன்னான். இதை கண்டுகொண்ட இந்திரன் அவனை கோபமுற்று வெட்டினான். அவன் தலையை கொய்த காரணத்தினால் ஒன்று காடையாயிற்று, இன்னொன்று குருவியாயிற்று, இன்னொன்று கிச்சிலி பறவையாயிற்று. இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் பிடித்த காரணத்தினால் தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவனுடைய பாவத்தை போக்க வழிவகுத்தனர். அவற்றை ஒன்று பெண்ணுக்கும் மண்ணுக்கும் நீருக்கும் பகிர்ந்து கொடுத்தனர். அவை இன்றளவும் பெண்ணுக்கு பூப்பாகவும், நீருக்கு நுரையாகவும், மண்ணுக்கு அகழியாகவும் பயன்பட்டு வருகிறது. நமஸ்காரம்.